சின்ன மச்சான் பெரிய மச்சான் எனக்கு மச்சான் சின்ன மச்சான் பெரிய மச்சான் சின்ன மச்சான் பெரிய மச்சான் வாங்கி எனக்கு மச்சான் சின்ன மச்சான் பெரிய மச்சான் வாங்கி உனக்கு மச்சான் ஆமா கண்டிப்பா உப்பு இருக்குது மாமனார் மண்டை உடைச்சா மாமனார் மண்டை உடைச்சா மாமியா மாமியாவா தாயா நினைக்கிறவன் நீ மாமியால தாயா நினைக்கிறேன் மாமியாவை வச்சிருந்தா நீ மாமியால தாயா மாமியாவா தாயா நினைக்கிறவன் நான் சரி உரா நீ போய் மாமியாரா எப்பா எப்பா சஞ்சீவியா கொஞ்சம் கம்முன்னு மாமியால நீ தாயா நினைக்கிற ஒத்துக்கிறேன் நேத்து ராத்திரி எங்கடா ஆட்டம் ஆடணும் நேத்து ராத்திரி கொலப்பாக்கல ஆடணும் கொலப்பாக்கம் ஆடணும் ஆட்டம் ஆடிட்டு ஆட்டக்காரெல்லாம் எங்க போனாங்க அவங்க வீட்டுக்கு போட்டாங்க நீ எங்க போன மாமியா வீட்டுக்கு போன ஒரு மருமவ மாமியா வீட்டுக்கு போறது பத்தி தப்பு இல்ல நீ மாமியா விட்டு உள்ளார போன உடனே மாமியாக்காரி எது லபா லபான்னு கத்திரி வெளியே வந்தா அடியா கந்தல போனா மாமியா வீட்டுல பாம்பு தின்னு போகுது அந்த பாம்பை பார்த்துட்டு மாமியா லபா லபான்னு கத்திரி வந்தாங்க அந்த பாம்பை பார்த்தாங்கல்ல ஓ பாம்பை பார்த்தாங்க இல்லன்னு சத்தி பண்ணி துண்ட தாண்டா சத்தியமா சொல்றேன் ஐப்ப மேல சத்தியமா சொல்றேன் தேவடா போய் மாமியால வச்சுக்கிறான் லூசு யார் லூசு போடா போடா என் மூத்திரத்தை குடிச்சுனா போடா என் வீட்டுக்கு அட்ரே சொல்றேன் சைக்கிள் மாதிரி நபருக்கு ரெடிமேட் என்ன கைடி காட்டுறா மஜா ஆகிட்டு கொடுத்துதா போட்டு
அந்த மதிசூடும் ஈசன் மகன் மனதில் நிறைந்த தலைவா அந்த பழுத்த கனியால் தனி பிரிந்து பக்தர் மனதில் நிறைந்தாய் அந்த பழுத்த கனியால் தனி பிரிந்து பக்தர் மனதில் அருணகிரி குரு முனிவர் ரவை கருளை கொடுத்தார் அருணகிரி குரு முனிவர் ரவை கருளை கொடுத்தார் அப்பனுக்கு பாடம் சொல்லி அயனை சிறையில் அடைத்தாய் சொந்த அப்பனுக்கு பாடம் சொல்லி அயனை சிறையில் சூரபத்ம தாருகன் உடலை சக்தி சஞ்சமென்று அறிந்தவரை சேவல் கொடியை பிடித்தாய் உன்னை சஞ்சமென்று அறிந்தவரை சேவல் கொடியை இந்த சக்தி வேளால் தீர்த்த குமரன் என்று பறைசாற்றுத உலகம் உன்னை பறைசாற்றுத உலகம் இதை வரையும் சேகர் பாடலினால் வரம் கொடுக்க ஏனோ தயக்கம் இதை வரையும் சேகர் பாடலினால் வரம் கொடுக்க ஏனோ தயக்கம் உன்னை பறைசாற்றுத உலகம் தாஜ் என்ன வரல இன்னும் வரலடா அது ஓரமையா இருக்கிறார் ஓகராபர் அம்மா உன்னை பாக்கறேனே அம்மா நேரமா அந்த அம்மா வாங்குறாதோ ஓரமையா இருக்கிறார் யார போட்டோம் ஓ இருக்கிறார் ஓரமையா
நீ இப்ப எனக்கு தாலி என்ன பொண்டாட்டியே அது மூஞ்ச மாதிரி சூத்தாட்டம் அவங்க பார்த்து நட பண்ண போறாரு வாயம்மா வணக்கம் 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 எம்மா ஏம்மா ஐயாத சரி நான் குடிச்சாரா போற முடியும் ஏன்டி அழற ஒரு பொண்ணுக்கு குறைனா ஒரு பொண்ணு கிட்ட தான் சொல்லணும் அவனுக்கு என்ன குறை எல்லாம் பொறுத்து நீங்க ஒரு நாடி குறை உன் தொண்டை போகணும் அப்பா உன் தொண்டையா போச்சு இல்லையா ஏம்மா ஓ எங்க ஊர்ல எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நாங்க 2 பேர் உன் அப்பாவுக்கும் அம்மா அம்மாவுக்கும் அப்பா அம்மாவுக்கும் இல்ல தோசை மாவு அப்பா அம்மாவுக்கு அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் 2 பேர். ஓஹோ 2 பேருக்கு ஒரே பொண்ணு ஆமா ஒரே பொண்ணு. சரி சரி ஏம்மா ஓ எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நாங்க 2 பேர் சரி எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான் நான் ஒண்ணு சரி ஒரு பொண்ணு ஒண்ணு ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு ஊருக்கு ஒண்ணு வீட்டுக்கு ஒண்ணு வீட்டுக்கு எங்க அண்ணன் ஊருக்கு நானு ஊர் மேல போறதா என்ன எங்க போக மாட்டேன் தேவையா முண்டா அப்புறம் ஊருக்கு 2 பேர் பிறந்தேன் நான் வயசுக்கு வந்தேன் வயசுல வந்த இல்ல கிணத்துல போறேன் வயசுக்கு வந்தா வயசுக்கா சரி சரி நான் வயசு வந்த பாரு எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணான் சரி கல்யாணம் பண்ணி அவன் மச்சானுக்கு எனக்கு கட்டி கொடுத்தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கட்டிட்டு மேடு அவன் மச்சானுக்கு கட்டி கொடுத்தாங்க அவன் மச்சானுக்கு கட்டி விட்டான்டா ஒரு நாள் தவிர்த்து முடிச்சேன் 60-70 ராத்திரி கட்சி வந்தாங்க ரெண்டு நாள் நீ வாய் சொல்ல அப்போ சரி போனா மாதிரி உங்காதி நான் பேசிருப்போம் உன்னை நான் வாகன போட சொல்லி நான் உன பாட சொல்லல உங்காதி நான் பேசிக்கிறேன் சொல்லு 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 ஒரு நாளைக்கு எப்படியா பையன் சொல்லி காட்டுறாம எனக்கு உன்னை நான் வாகன போட சொல்றேன் ஏமா அதை விட சொல்லுமா பையனா போனா ஏமா என் அண்ணன் கல்யாணம் பண்ணா சரி அவ மச்சான் எனக்கு கட்டி கொடுத்தா சரிம்மா கட்டி கொடுத்தா ஆமா எங்க வெளியே கட்டி கொடுக்க கூடாது சரி அப்படியே அவன் மச்சான் எனக்கு கட்டி கொடுத்தான் ஏமா கட்டி கொடுத்து ஒரு 3 மாசத்துலயேம்மா அங்க போனாதான் தெரியுது அங்க போனதாம தெரியுது என்னன்னு அவ பெரிய குடிகாரா குடிகார பையன் சொல்லி பாத்துற கேட்க மாட்டேங்கிறான் அவன் கட்டினாம்பார் தாலி தாலி அத வெடுக்குன்னு அறுத்துட்டு ஆணில மாட்டிட்டு இப்ப நடுத்தெருல குடும்ப நடத்துற எப்படி ஏத்தறமா அவன் குடிகாரனா இருந்தாலும் கூத்தாக்காரனா இருந்தாலும் சரிதான் தட்டி கொடி குடும்பம் பண்ணணும் அவதான் ஒரு பொம்பளை அவனை திட்டி குடும்பம் பண்ணணும் குடிகாரன குடும்பம் அவன ஊர்ல அம்மா அடிக்கிறானா போன் பண்ணி இறேமா கால பேசுறேன் சொல்றியே ஏம்மா நீ சொல்றது வாஸ்தவம் தான் நான் இல்லன்னு சொல்லல ஒரு நாள் குடிக்கல 2 நாள் குடிக்கலாம் குடிகார போய் காலையில ஏந்திக்கிறாமா கண்ணை துடைக்கிறான் நான் ஏரி வேலை போன காசு பானையில போட்டு வச்சுக்கிறேன் நீ அடிச்சு புடிச்சு 100-200 வாங்கி போறான் போயிதுன்னு குடிக்கிறான் அங்கே வாந்தி எடுத்து தலையை விட்டு ஆட்டிக்கிட்டு ஏம்மா நான் வாசப்படி எட்டி பாக்குற இப்ப ஒரு அப்ப எட்டி பாக்குறது வர மாட்டேங்கிறான் 2 ஆள் படுக்கிற பாயில ஒரு ஆள் படிக்கிற பாயில ஒரு ஆள் படு ஆமா அதே வேலைதான் சந்திக்கிட்டு தான் போறேன் நீங்க ஏம்மா 2 ஆள் படிக்கிற பாயில ஒரு ஆள் பொம்பளை எத்தனை நாளைக்கு படுத்து கிடக்க முடியும் அதெல்லாம் யோசனை பண்ணேன் நீ பாடி இது குடிகார பையன் வாயக்கூடாது குடிகார பையன் வாயக்கூடாது அப்படின்னு ஏன்டி அம்மா என்ன நீ போய் தாலி அறுத்து போய் எங்கண்ணா இவனுக்கு குடிகார பையன் வாயக்கூடாது அப்படி நேரா எங்க ஊர்ல 10 பேர் நான் வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து வச்சுக்கினேன் அது ஏன் கேளு எங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து இருக்குது
2 ஏக்கர் நிலம், 2 ஏக்கர் நிலம் இருக்கு, ஒரு கிணறு இருக்குது, கிணறு இருக்கு, ஒரு மோட்டர் பம்ப் இருக்கு. மோட்டர் செட்டு ஒரு கிணத்தோட இருக்குது. எங்க அண்ணன் போய் கேட்டேன், குடும்பம் கெட்டு போய் கேக்குதுடா. சாமி, இது கேள, ஒரே நிமிஷம் கேள. குடும்பம் கெட்டு போய் வந்துக்குது. அந்த களி கொஞ்சம் கேளு. கேட்டா அப்புறம் அது மாதிரி எங்க இருந்தேனா எங்க அண்ணன் போய் அண்ணா நீ கட்டி வச்சு பாரு மாப்பிள்ள, நீ கட்டி வச்ச மாப்பிள்ளை சரி கிடையாது. ஏன்னா நானே ஒரு மாப்பிள்ளை பார்த்து நானே குடும்பம் பண்ணிருந்தா மாப்பிள்ளை பார்த்து கட்டி வாங்கிட்டா நான் புள்ளகுடியோட சந்தோஷமா சந்தோஷமா இருந்திருப்பேன். மச்சான் கூட என்னால வாழ முடியாது, வாழ முடியல. எனக்கு பாதி பாகம் கூறான்னு கேட்ட தர மாட்டேன்ட்டான். சரி, ஆனா எங்க ஊர்ல 10 பேர் பஞ்சாயத்து நான் இட்டு போய் என்ன யார் நாட்டாரு நாட்டாரு பாப்பா ஐயா காமிக்கிறேன் பாப்பா பா ஐயா கேவடா பையா வட மச்சான் வட மச்சான் ஏன் பாப்பா நாட்டாரு எங்க அண்ணன் பாகம் கேட்ட தர மாட்டான். பாகு கொடுக்க மாட்டானா? ஆமா. அந்த கம்ப்ளைண்ட் எங்கற பேமா கையில என்ன டேய் பாப்பா அப்படி பால் ஊத்துறாட்ட வராம பால் சேத்த மாட்டேன். ஏனா ஏமாப்பா பாகத்தை குடுமையா குடுமையாடா பாகம் கூட அது கூட இது கூடன்னு வந்தா மகளை தேத்தி அடிப்பேன். என்னைக்கு உனக்கு நான் அந்த குண்டா எல்லாம் எடுத்து கொடுத்து அடிச்சனோ அன்னையோட சரியா போச்சு. இங்க பாகம் கூட வந்தனா உன் பாடி கீச்சு விடுவான். நாட்டாரே பாட்டாரே என்னடா உனக்கு அறிவு கேட்டியா? என்ன நாட்டாரே அட இறந்து முடிக்க எங்க கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் சரியா வச்சு வாழடா. ஏன் தாய் வீட்டுக்கு வந்துட்டா ஆமா அவன் சும்மா விட முடியும். என்ன கொடுக்க சொல்ற? என்னது என்ன எனக்கு அட இதுக்கு எவ்வளவு வேணும்டா? 2 ஏக்கர் பம்ப் செட் ஒரு கிணறு 2 ஏக்கர். ஆமா ஆளுக்கு ஒரு ஏக்கர் எடுத்துக்கங்க. அதெல்லாம் முடியாது நாட்டாரே, அதெல்லாம் முடியாது, கொடுக்க முடியாது. ஏய் கம்ப்ளைண்ட் அடிச்சன பந்து பாது. சரி நாட்டாரே பாவம் நீ சொல்றதால நான் ஒத்துக்கிறேன். சரி ஏதோ நீ என்ன சொல்றியோ அது பிரகாரம் நான் அதானே கேட்டேன். நாட்டாரே நீ பங்கு பிடிச்சி விடு எத்தனை ஏக்கர்னு. ஏன் பாப்பா நான் என்ன சொல்றேன் இங்க வாடா. இங்க வாடா. நான் என்ன சொல்றேன் நாட்டாரே பொட்ட புள்ள ஆளுக்கு ஒரு ஏக்கர் எடுத்துக்கங்க, தப்பு இல்ல. ரைட். ஆனா கிணறு அது பொட்ட புள்ள எங்கன்னா வெட்ட முடியுமா? ஆளை வச்சு வெட்ட முடியாது. அதனால கிணத்த அதுகிட்ட ஒதுக்கிறேன். பாப்பா கிட்ட கிணத்து கொடுத்தேன். அந்த பம்ப் செட்டை மோட்டரை உங்ககிட்ட ஒதுக்கிறேன். ஓ என்கிட்ட நான் வச்சுக்கிறேன். ஆமா சரி அதை வச்சு நீ போச்சுக்க, இதை வச்சு நீ போச்சுக்க. ரைட். நாட்டாரே இந்த உதவி அன்னைக்கு மறக்க மாட்டேன். நீ அன்னைக்கு படிக்க சொல்ற வந்து உன் கூட படுக்கிறேன். ஏய் ஆளுக்கு போட்டாங்க இப்பவே அப்படி வா ரெடியா இருக்கிறேன். நாட்டாரே இந்த வயசுல மண்ணு அப்பா கிணத்த உன் பக்கம் ஒதுக்கிறேன். ஆமா கொஞ்சம் மனசு வச்சு கிணத்து ஏமா கோதிக்கிறியா? சாண்டா குடிச்ச பையன் நாட்டார வரும்போது ஏமா அந்த மாதிரி பங்கு பிரிச்சு விட்டாங்க. சரி நாடாரு பங்கு பிரிச்சு விட்டாரு. 2 ஏக்கர்ல 1 ஏக்கர் எங்க அண்ணனுக்கு எனக்கு ஒண்ணு பிரிச்சு விட்டாரு நாடாரு. கிணத்தை என் பக்கம் ஒதுக்குனாங்க, அவன் பக்கம் ஒதுக்குனாங்க, மோட்டர் எங்க அண்ணன் ஒதுக்குனாங்க. சரி போய் தனியா கிணறு வெட்ட ஆளை முடியும். வச்சு வெட்ட முடியும். ஆனா கிணறு நீ எடுத்துக்க, அந்த மோட்டர் பம்ப் செட்டா வச்சுக்கணும். அருமையான நாட்டாரு, பரவாயில்ல, நீதே பிரிச்சுக்கிறாரு. கரெக்டா பிரிச்சுக்கிறார். 10 பேரை வச்சு பாப்பா வேலை செய்ய முடியாது இல்லையா? நல்ல முறையா ஏமா எங்க அண்ணன் என்ன பண்ணா மானத்தை நம்பி மல்லாட்ட போட்டான். மானவரி மல்லாட்ட சித்திர மாசம் போடுறாங்க. ஆமா அந்த 1 ஏக்கர்ல போட்டான் பாரு. போட்டாரு. நல்லா பூ பிஞ்சுமா இருக்குது. நல்லா தளதளன்னு வளர்ந்து பூ மிதுவா கம்பியா இருக்கிற நேரம் பிஞ்சு நல்ல வேலை போகுது. 5000 ரூபாய் ஒரு மூட்டை. ஆமா காஞ்சி மல்லாட்டை மல்லாட்டியே அதை நம்பி 4000 ரூபாய். ஆமா ஏமா பூ மிஞ்சா இருக்குது பாரு. அந்த நேரத்துல இழுத்து பூச்சி காயுது மானம். மானம் காயுது. மானத்தை ஆமா ஏன் என்ன பண்ணா ஒரு ஆளை விட்டு தம்பி 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 என் பாப்பா கிட்ட கிணறு இருக்குது, கிணறு இருக்குது. என் பாப்பா கிணத்த காமிச்சா நான் மோட்டர் விட்டு அடிச்சுக்குவேன். அப்படி ஆளை விட்டு அனுப்புறான். ஒரு ஆளா விட்டு அனுப்புறான். ஆமா காட்டு நாய கிணத்த நானு நான் என்னோட போனா டேனா நான் நல்லா எட்டி பாக்குற கிணத்த. ஆமா நானும் எட்டி பாக்குறேமா. அது படிப்படியா 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 தண்ணி இறங்குது. என்ன காரணம்? அது இறங்கி இறங்கிதான் சொரக்க மாட்டேங்குது. அப்படி நான் என்ன பண்ணேன் நேரா என்னட்ட போனேன். அண்ணன்கிட்ட போனேன். ஏன்னா நீ ஏன்டா ஆளை விட்டு அனுப்புற? எர்த்தா உன் மோட்டர். நீ நம்ம ஒரு தாயை வைத்து மக்க. ஆமா நீ ஆள விடுற. நம்ம சத்தா மண்ணு தான் தின்னு போறோம். பின்ன எர்த்தா உன் மோட்டர் இறங்கி கிணத்துல அப்படி நம்ம இறங்கணும் தவிர இறங்கணும் எடுக்கிறதுக்கு மட்டும் எடுக்க மாட்டானா? யாரு அப்பேற்பட்ட ஆள் யாரு? இப்ப பால் சத்திராட்ட வரும்போது ஏன்னா பாப்பா பாப்பா என்ன பாப்பா கூப்பிட்ட? இப்ப கிணத்துல மோட்டர் எடுக்கிறியா இல்லையா? பாப்பா ஓ பிஞ்சமாக்குது. ஆமா நான் 2 தண்ணி அரிச்சு விடுற பாப்பா. 2 தண்ணி அரிக்கிறேன் பாப்பா. நேற்று அரிசி என்ன ஆச்சு? அது பத்தல பாப்பா. இன்னும் பாயல பாப்பா. யாரா பாப்பானுக்கு அண்ணங்கார? நானா? என்ன மரியாதையா அந்த மோட்டர் அப்பால எடுக்கிறியா இல்லையா? ஐயோ
பாப்பா தூர் வார என்கிட்ட கான்ட்ராக்ட் விட்டான் அது போதும் அது போதும் கோடி உருவாக்குவேன் 3 ரூபாய் வச்சுன்னா வாங்கலாம் அதான் சேவிங் பண்ணலாம் அதை நீ வாங்குவ அந்த 3 ரூபாய் நான் 3 கோடி ஆக்குவேன் எங்க பாப்பா துணை இருந்தா பாப்பா துணை பரவாயில்லடா இப்ப மாமியா கிணத்துல போடு போ பையன் அந்த மாதிரி கல்யாணம் ஏங்காத தாலி எடுத்து உள்ளாரு பாரு அந்த ஒருத்த குண்டாடிதான் பாரு சுத்தமான தாலி எடுத்த பையன் யாரை பார்த்து தாலி எடுத்தவங்க கேக்குறா விரோதி கூட வாழ வச்சு பழக்கம் நீயா ஞாபகம் வச்சியா இந்த கையில நான் 46 வயசுக்கு 5 தாலி எடுத்து கொடுத்துக்கிறேன் இந்த கையால நீ 5 தாலி எடுத்து கொடுத்து நான் கேள்வி போட்டுக்கிறேன் சத்தியமா ஒரு மணி கூட ஆம்பளை கூட வாயல அம்மா ராசியில இருக்கையா போய் பாரு நம்ம கையால அரசாணிகள் எடுத்து கொடுத்தோம்னா ஆம்பளை புள்ள தவிர பொம்பளை புள்ளையே கிடையாது ஆமா நீயே புள்ள கொடுத்து அனுப்பிட்டு போ ஆமா நான் புள்ள 10 ரூபா டீ வாங்கி தர மாட்டா கற்பண்ணா சாமி ஐயா சாமி அந்த தொண்டை அப்படியே இருக்கணும் ஐயா கற்பனா சாமி ஐயப்பா உனக்கு அடுத்த வருஷம் நான் முருகன் மாலை போடுறேன் எப்படி குண்டனாவே வை பாப்பா அவன் சொல்லிதான் அப்படி போறது காரணம் கிடையாது அந்த கடவுள் பார்த்தா சாப்பிட வருமா எடுத்துவான் தாலி கூட அதே கடவுள் பார்த்தா அடியோட அழிச்சிருவான் நம்ம நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும் கண்டிப்பா நடக்கும் கெட்டதே நினைச்சா ஆனா குட்டிச்சவரதான் போகணும் ஆமா ஏமா ஏமா என்ன நீ போட கட்டிக்கிற நான் தான் போட கட்டிக்கிறேன் நீ தான் போட்டு வச்சிருக்க நான் தான் போட்டு வைக்கிறேன் நீ தான் ஜாக்கெட் போட்டுக்கிற நான் தான் ஜாக்கெட் போட்டுக்கிறேன் நீ தான் போன் கட்டி நான் தான் போன் கட்டி எதுக்கான நானாடி கம்மியாட்டி ஒரு நின்னாடி கம்மியாட்டின்றீங்க பொண்டாட்டி இல்லைன்றாவா சத்தியமா சொல்றேன் 2 பொண்டாட்டி செத்து போச்சு திருவண்ணாமலை கீரையில பார்த்துட்டு தான் படுத்து கிடக்குறேன் அப்பப்ப ஆட்டுக்கு போனா சாமியாட்டு சொல்லிட்டு அனுப்பிடுவோம் பாப்பா போகட்டும் மீன் வார்த்தை வேண்டாம் சபை பார்த்தாயா சபை பார்த்தால் எப்படி விளக்கம் ஏமான் சத்தியமா லட்சுமி கடாட்சம் பொருந்திய சபை நேத்து பாத்தியா நேத்து முன்ன 2 நாள் லோல் பட்டம் பாரு பகவான் கத்துது இந்த பகவான் கத்துது என்ன சைலண்ட் வேலைக்கு தப்பிச்சா லட்சுமி கடாட்சம் பொருந்திய சபை இது என்ன ஊருமா இதான் கரிகாலிப்பட்டி கிராமம் கரிகாலிப்பட்டி நன்னகரத்தில் எதற்காக தெருக்கூத்து அந்த ஐயப்ப சுவாமிக்காக தெருக்கூத்து ஐயப்ப சுவாமி திருவிழாவை முன்னிட்டு ஓரிரவு தெருக்கூத்து சபிடமாக அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கும் பாதியார் இருவருக்கும் நாடகதாரி அனைவருக்கும் ஐயப்ப சுவாமி திரு பாதத்திற்கும் அடியே என் செம் தாழ்ந்த வணக்கம் விளக்கம் சொல்றேன் படுத்தீங்களா ஏற்றா
சீக்கிரமா புரிந்து விட்டது. பானுமதி 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 ஆமா பெருந்திருவாள் பெருந்திருவாள் பானுமதி விளக்கம் இருந்தது. ஆனால் பாப்பா எங்க வீட்டுக்காரர் இருக்காரு பாரு, நான் யார கல்யாணம் செய்தேன் அது தெரியாதா? அகஸ்தினாபுரி ஆண்டு வரக்கூடிய அரவ கொடியோன் கூட்டக்கர குடையோன் களத்திலே தனரேகை உடையோன் யாருக்கு வணங்க முடியும் டெல்லி பாட்சா துரியோதன மன்னனுக்கு மனைவி இல்லற வாழ்க்கை துணைவி. இவருடைய பெயர் பெருந்திருவாள் பானுமதி. பெருந்திருவாள் பானுமதி. பெருந்திருவாள் பானுமதி. ஏ மாமா சொல்லு பாப்பா. அந்த அகஸ்தினாபுரி படுத்த ஆண்டவரை கூடிய துரியோதன மன்னன் அரவ கொடியோன் சக்கரவர்த்தி தனரேகை உடையோன் அப்பேற்பட்ட மாமன்னன் மனைவி இந்த பானுமதி. பெருந்திருவாள் பானுமதி. என் வீட்டுக்கார் யார் தெரியுமா? உன் வீட்டுக்கார் யாருமா? இந்த கூட்டத்தில் தான் உட்காந்து இருக்கிறாரு. இந்த கூட்டத்தியா? அது யாராவது ஒன்னால கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஆள் எப்படி இருப்பாரு? அந்த படிக்க பேர் மட்டும் ரித்திக்கு உன் பேர் என்ன? முருக முன்னாடி நான் முருக முன்னாடியா? அவன் என் வீட்டுக்கார் நைட்டு தான் என்கிட்ட முருக சுனிலா அது ஒண்ணுதுக்கு ஆகல. அது பாத்துட்டியா? ஐயா ஒண்ணுதுல நைட்ல ஒண்ணு சீண்ட தெரியல. ஓடி போச்சு. ஆனா முருகன் நல்லா வேலை வச்சு வேலை செய்யறாரா? மாமா தாலி எடுக்க மாட்டா. எங்க நாட்டுக்கு பாரு அகஸ்தினாபுரி பட்டணம் 66,000 வீதி. ஒரு வீதி ஒன்றுக்கு 66,000 வீடு. 435 கோடி 60 லட்சம் எண்ணிக்கை வீடு இந்த அகஸ்தினாபுரி பட்டணம். இப்போ இவ்வளவு வீடு இவ்வளவு சதுரத்துக்கு சதுரமான நாடு. சதுரத்துக்கு சதுரமான நாடு இந்த அகஸ்தினாபுரி பட்டணம். எங்க நாட்டுல காணிக்கல் இல்லாத நாடு எங்க நாடு பாப்பா. காணிக்கல் இல்லாத பொறம்போக்குதான். எது பொறம்போக்கு? அந்த அம்மா என்ன சொல்றாங்க? டெல்லியாக அசோபுரம் 66,000 வீடு. ஆமா 66,000 வீடுக்கு 66,000 வீடு. மொத்தம் எண்ணிக்கை 435 கோடி 60 லட்சம் எண்ணிக்கை வீடு. ஆமா சதுரங்கமான நாடு. 4 மூலைக்கும் 4 காணிக்கல். பங்காளி இருக்கிறாங்க. பங்காளிக்கு பாகத்து கொடுக்காத மோசகரம் கொண்டாடி. மோசகரம் பண்ண சாப்பாடு கிடைக்காது. காலையில நாங்க காலையில டிபன் சாப்பிடுவோம். அதுவும் நான் கொடுத்தாதான் போடுவாங்க. அந்த மாதிரி சொன்னா இப்ப பொறுப்போக்குனாக்க பொறுப்போக்கு சாப்பாடு நான் கொடுத்தாதான் போடுவாங்க. அப்பேற்பட்ட ஆளுக்கு பொண்டாட்டி நானு. அப்பேற்பட்ட ஆளு பாப்பா இந்த துவாபுர யுகத்துல கிரேதா திரேதா துவாபுரை கலியுகம். துவாபுர யுகத்துல எங்க வீட்டுக்காரர் துவாபர யுகத்துல எங்க வீட்டுக்காரர் தான் பாரத பிரதமர். ஆனா இப்ப கலியுகத்துலதான் இந்த நரேந்திர மோடி. அப்ப நரேந்திர மோடிக்கு நீ கூத்தியா? சதுரத்துக்கு சதுரமான நாடு எங்க வீட்டுக்காரர் பாரு. அவருக்கு அப்பா எங்க மாமனார் திருராட்டிய மன்னன், அவருக்கு மனைவி காந்தாரி அம்மன். இவங்க இருவருக்கும் 100 ஆண் பிள்ளைகள். 100 ஆண் பிள்ளைகள், ஒரே ஒரு பெண் பிள்ளை எங்க நாத்தனா. அவருக்கு பெயர் துர்ச்சடை. 99 வாரவத்தி. எனக்கு என் குடும்பம் பெருத்த குடும்பம் பாப்பா. என் குடும்பம் தான் பெருத்த குடும்பம். என் குடும்பத்தோடவா? ஆமா பாப்பா. உன் குடும்பத்தாச்சு மாமியா மாதிரி சண்டை வரும். குடும்பத்துல மாமியா மாதிரி சண்டை போட்ட நாளே இல்ல. ஏண்டி பாப்பா? அம்மா மாரி குடும்பம் என் குடும்பம். இப்ப 2026ல மாமியா மருமக சண்டை இல்லாத இருக்கீங்களா? ஆமா எங்க குடும்பத்தை ஒத்தா ஒருத்தி மாமனார் கோயினார் எல்லாம் இருக்கிறோம். ஒரு நாள் கூட என் மாமியா கூட சண்டை போட்டதே இல்ல. சண்டை வந்ததே கிடையாது. அப்பேற்பட்ட ஆளு நீங்க. அப்பேற்பட்ட குடும்பம். அப்படி எந்த வகையில அப்பேற்பட்ட குடும்பம்? மாமியா பேர் என்ன? என் மாமியா பேர் குடும்பியா வந்து அப்பா உன் மாமியா பேர் என்ன? என் மாமியா பேர் 2026ல மாமியா கூட நீ சண்டை இல்லாத. ஆமா மாமியா கூட சண்டை கிடையாது. ஒரு நாள் கூட சண்டை போட மாட்டான். எல்லாத்தையும் தின்ன ஒரே குடும்பத்துல. அவன் டேய் ஒரே குடும்பத்துல. ஆமா இப்போ மாமியா கூட நீ 2026ல சண்டையில இருக்கிறனா ஓ மாமியா பேர் என்ன? என் மாமியா எதுக்கு கேக்குறேன்? உன் பேர் கேட்டா தெரியல சந்தேகம். கண்டிப்பா உன் மாமியா பேர் கேட்டா சந்தேகம் இல்லாத போ. என் மாமியா பேரு அடுப்பு. அதுதான் நான் விவரமா கேட்டேன். உன் மாமனார் பேரு விறகுச்சி. உன் ஓரகுச்சி பேரு மாவுகுண்டா. உன் கோவிலார் பேரு மாவு கரண்டி. பரவாயில்ல எந்த நேரமா அஞ்சு முத்து ஒப்பழுது. உன் பேரு தோசை வெல்ல. உன் வீட்டுக்கார பேரு தோசை திருப்பி. அப்பா நினைச்சுனா திருப்பி எங்கன்னா என் குடும்பத்தை சண்டை வரும். ஒரே குடும்பத்தை சண்டை வராது. ஆனா உன் பேர் என்ன சொன்ன? தோசை கல்லு. தோசை கல்ல உன் பேரு? ஆமா. நான் என்ன குச்ச வச்சா ஏன் வந்து தடிட்டு போறதுக்கா? ஏன் தாலி கட்ட மயிறு புடுதா இருக்கிறான்? சுனில் மாமா என்ன மாமா இது? உனக்குதான்
திருப்பி போட்டு தெரியல. ஏய் என் ரெண்டாவது மாமியா எங்க இருக்கா தெரியுமா? யாரு மதியானை. என் முத மாமியா செத்து விட்டான். யாரு என் முத மாமியா செத்துட்டாளா? கௌரி. பாப்பா ரெண்டாவது மாமியா 99 பேர் எனக்கு குழந்தை 99 பேர். ஆமா. 99 குழந்தையார் மர்களுக்கும் 99 வாரவத்தி எனக்கு. நாங்க 100 பொம்பளைங்க, ஒரு வீட்டுல வாக்கப்பட்ட பொம்பளைங்க. நாங்க 100 பேரும் தண்ணி பிடிக்க தெருவில் நடந்து போனா இந்த பொம்பளைங்க எல்லாம் கேவலமா பேசுறாங்க. என்னன்னு பேசுறாங்க? ஐயோ 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 குடும்பத்து பொம்பளை ஒரு குடும்பத்து பொம்பளாட்டிங்க ஒரு தெருவே போறாங்க பாரு அப்படின்னு கேவலமா பேசுறாங்க. ஆனா இனிமே மாமியா எடுத்து கெட்ட பேர் நம்ம எடுக்க கூடாது. அதேதான். ஆமா புள்ள பேத்துக்க கூடாது. என்னது கஷ்டமா புள்ள பேத்துக்கிட்டு இப்போ அதுக்கு முன்னாடி சட்டம் போட்டுருந்தாங்க. நாம் இருவர் நமக்கிருவர். அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப அப்படிலாம் புள்ளையே பேத்துக்காம இருக்கிறாங்க. லிவிங் டுகெதர் அப்படின்னா லூண்டி கிடையாது. வாயில வர மாட்டேது நான் சொல்லுவேன். இப்ப சொல்ல முடியல. தொண்டையா போச்சு. திரும்பியா வாய் நின்றா போறான். என்ன சொன்ன மரப்பு மேல சொன்ன சாப்பிடுறா கையால் லட்டு வெட்டி ஒரு மருந்து சாப்பிடுறியா? மருந்து வேணாம் சூத்தி வேணாம் போறேன். அப்ப தம்பி பாப்பா அப்பேற்பட்ட கோயில்மார்கள் அதிகமா புள்ள பேத்துக்கல. சும்மா கொஞ்சமா மாமியா மாதிரி வேணாம் நமக்கு. மாமியா மாதிரி 100 புள்ள வேணாம். சும்மா கொஞ்சோண்டு அதிகமா கிடையாது. 60 ஆம்பளை புள்ள தான் பேத்தேன். மாமியா காரி 100 மருமக 60 ஏன்னா புள்ள பேக்கிற மிஷின் வச்சுக்கிறாங்களா? உனக்கு வேணுமா? என்னடி அதுக்குள்ள ஏமா ஏமா நான் ஏமா கல்யாணம் ஆகி 10 வருஷம். நீ ஒரு கல்யாணம் ஆகி? ஆமா. ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள ஒண்ணு இல்லம்மா வயித்துல. புள்ளையா இல்லையா? புள்ளையா இல்ல. சுத்தமாவா? நான் உன்னை கூப்பிடுறேன். ஏமா சுத்தமாவா இல்ல? 10 வருஷமா புள்ள இல்லாம இருந்தேம்மா. போவாத கோயில் இல்ல. திருப்பதிக்கு பஸ் ஏறி போனேன். திருப்பதியில பின்ன நடந்து காலத்துக்கு தலைமுறை போவாங்க. ஓம் சக்தி கோயிலுக்கு, திருப்பரம் குன்றத்துக்கு, பழனி கோயிலுக்கு நடையாத்திரை நடந்தே போனோம். ஒரே 30 நாளும் அப்படியே உருத்துக்குள்ள சாமி கும்பிட. 30 நாளுமா போற? இல்ல 3 நாளே போயிடுவேன். 30 நாள் ஓய்வு இல்லாம சாமி கும்பிடுறேன். ஆமா. சரி சாமி கும்பிட்டு அப்புறம் என்னாச்சு? 30 நாள் எனக்கு ஓய்வு இல்லாம இருக்கிறேன். என்ன ஒண்ணு? ஆமா. இன்னைக்கு அன்னைக்குன்னு பார்த்து 3 நாள் நான். ஏமா அப்படி போவாத கோயில் போடும்போது சரி அந்த எந்த சாமி புண்ணியத்தியாலோ எந்த இத்தனை கோயிலுக்கு போன பாரு இல்ல எந்த சாமி புண்ணியமோ ஒரு ஆம்பளை புள்ள போறதுச்சு உனக்கா? ஆமா. கோயிலுக்கு போனானே ஏதோ ஒரு ஆண் சாமி புள்ள கொடுத்துட்டு இருக்கான். ஓஹோ. ஏதோ ஒரு சாமி புள்ளத்துல ஆம்பளை புள்ள போறதுச்சு புண்ணியத்துல 10 வருஷத்துக்கு அப்புறம் புள்ள பிறந்தது. இது ஒரு ஜாதகம் எடுத்து இது ஜாதகத்தை பார்க்கணும். இது நல்லா படிக்குமா? அப்பா அம்மா காப்பாத்துமா? அப்பா அம்மாவுக்கு சோறு போடுமா? நல்ல வேலைக்கு போமா? இல்ல பூபதி பையன் மேல ஒரு ரூபா குடிச்சிட்டு அப்பா அம்மா போயிட்டு போய் உதைக்குமா? ஒன்னடி சொன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன். நான் பூமிக்கா அவன் பூபதி சொன்ன நானு. அவன் இல்ல அவன் மெண்டுதான் அவன். அதை விடுதா சரி. அப்படி போய் ஜாதகத்தை கொடுத்து சரி என் பையனுக்கு ஒரு ஜாதகம் போடுங்க அப்படி தோசி காட்ட குடுத்த பாரு. கொடுத்தா அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே ஏமா பெருத்த பாறாங்காடு மண்டியில போடுற மாதிரி ஒண்ணு சொன்னா ஏமா சாவல பேன் இருக்க பாக்கறியா? இல்ல பாறாங்கால போடான்னு சொன்னேன். அவன் சொன்ன மாதிரி தோசிக்காரன். ஏமா இந்த குழந்தை பேச்சு திரும்பி அந்த குழந்தை வளர்ந்து பேச்சு திரும்பி யார கூப்பிடுறாங்களோ அவங்க செத்துருவாங்க. முதல்ல யார கூப்பிடுறாங்களோ அவங்க செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அம்மானு கூட்டா நான் செத்துருவேன். அப்பானு கூட்டா என் வீட்டுக்கார செத்துருவான். ஏமா என்ன பண்றது? சரி போட முடியும். 10 வருஷத்துக்கு அப்புறம் புள்ள பிறந்துக்குது. முடிச்சா போட முடியும். அவன் நான் என்ன பண்ணேன் ஏமா ஒரு 8 மாசம் ஆயிடுச்சு. என் பையன் என்ன பண்ணா குட்டுன்னு ஓடி வந்து என் மாமியா மண்டிய போட்டுட்டான். யாரு மாமியா? யாரு? கௌரி. அதுக்கப்புறம் தான் 2வது மாதிரி ஆகி வந்துச்சு. என் மாமியா மண்டிய போட்டா பாரு. என் மாமியாவுக்கு 30 கும்பிடுறதுக்குள்ள என் பையன் என்ன பண்ணா தாத்தான்னா என் மாமனார் என் மாமியா கூட போயிட்டான். 2 பேரும் போயிட்டாங்க. ஆமா. மீதி இருப்பது யாரால சண்டை வருமோ
அவங்க செத்தாங்க பாரு. மீதி இருக்கிறது யார் யாரு? நானே என் வீட்டுக்காரன் தான். அம்மானு கூட்டா, நான் போயிடுவேன். அப்பானு கூட்டா, என் வீட்டுக்காரன் போயிடுவான். ஐயோ நான் என்ன பண்ண 1.5 வயசாச்சு என் புள்ளிக்கு. 1.5 வயசுல பால் கொடுத்துட்டு திண்ணை மேல படுக்க போட்டு போட்டு தெருவாசி பெருகின்னு இருந்தேன். பெருகின்னு இருந்தேன். என் பையன் என்ன பண்ணா திணிந்து உருண்டு பிறண்டு பேரண்டு அப்பான்னா எதிர் வீட்டுக்காரன் செத்து விட்டான். கட்டில் போட்டேன். ஆம்பளையானுக்கும் உனக்கு பிறந்த புள்ள அது அப்பானுக்கு பொறுத்து எதிர் வீட்டுக்காரர் சாகினது காரணம் என்ன? அது அவனுக்கு போறது. ஓடி நான் என்ன ஏமா செத்தானே செத்தானே அவன் வீட்டுல ஓடி அவன் போட்டா செவத்துல மாட்டிருந்துச்சு. மாடி இருந்தது. எட்டு வந்து என் வீட்டு நடுவுல வச்சு கல்பரி ஏத்தி கையெடுத்து கும்பிடுறேன். ஓ முள்ள அப்பானு கும்பிடுறது எதிர் வீட்டுக்காரன் சாகுறது அவன் போட்டாவை கொண்டு வந்து நீ நடுவுல வச்சு கும்பிடுறா அது என்ன விளக்கம்? அதான் அவனுக்கு பிறந்ததா? அவனுக்கு பிறந்தது. ஆமா அவனுக்கு பிறந்தது. உன் வீட்டுக்காரன் ஒன்ன வச்சு குடும்பம் பண்றானா? என் காலை இப்ப கூட தொட்டு கும்பிடுவாரு. ஆமா எதிர் வீட்டுக்காரனுக்கு புள்ள பிறகுறது எதிர் வீட்டுக்காரன் புள்ள பிறகுறது உன்னை வச்சு நான் வாழ்க்கை செய்யறானா? அப்ப ஏற்பட்ட ஆம்படியா யாரு? முருகன் தான். எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் மத்தாளக்காரன். ஓ எதிர் வீட்டுக்காரன் அவன் மத்தாளக்காரன் அவன் வீட்டுக்காரன். நீதான் இவன் தான் என் வீட்டுக்காரன் அவன் எதிர் வீட்டுக்காரன். அவன் சொல்றது உண்மைதான்டா. அந்த புள்ள எனக்கு பிறந்து என்னை அப்பான்னு கூட நான் சேர்த்துட்டு இருப்பேன். அந்த முருகனுக்கு பிறந்ததே நல்லதா போச்சு. நாலு புள்ள வேணும்னாலும் போய் வாங்கிக்க. கொடுக்க மாட்டான். சுனில் நல்லா கொடுப்பான். பாப்பா அப்படி சந்தோஷமா இருக்கோம் நாங்க. எனக்கு வேற இந்த நேரத்துல வந்துருச்சு. தம்பி அப்ப நாங்க 66,000 வீதிக்கு சொந்தக்காரி சந்தோஷமா இருக்க. ஆனா எங்களுக்குன்னு ஒரு குறை இருக்கு தம்பி. என்ன குறை? பாண்டவர்கள் 5 ராஜாக்கள் 5 பேரும் காட்டுல பிறந்த பசங்க. காட்டுல பிறந்த பாகத்தை கொடு கேக்குறானே. ஏண்டா யார் யார் எங்க பிறந்தாங்களோ அங்கதான் பாகத்தை கேட்கணும். ஆளு ஒண்ணு புள்ள ஒண்ணு ஆளு ஒண்ணு புள்ள ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு பிறந்தாங்க. பாகத்தை கேட்க வேண்டியதானே. எங்க வீட்டுக்கார சுயமா பிறந்தவர். ஆமா சுயமா பிறந்தவர். நாட்டுல பிறந்தாங்க. அவங்க காட்டுல பிறந்தவங்க. இந்த நாடு யார் போட்ட முந்தானி? நீ போட்ட முந்தானி. நான் போட்ட முந்தானி. எனக்கு முந்தியே என் மாமியா போட்ட முந்தானி. அட கொடுக்கலாமா? அந்த பாண்டவர்களை தேசக வர வைத்து சூது பகடை ஆடி நாட்டாகத்தை பறித்து கொண்டு 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அக்கியாவாசம் பாரமேல் பத்திரம் எழுதினார் இல்லையா? காட்டுக்கு போயிட்டு 8 வருஷம் ஆச்சு. காட்டுல என்ன நடக்குது? ஒண்ணு கிடையாது. தண்ணி கூட இருக்காது. எதுவுமே இருக்காது. பாண்டவர் செத்துட்டு இருப்பாங்க. அந்த பாஞ்சாலி காரியம் தான் நம்பூட்ட காரியம். அவங்க பகையாளி தானே. பகையாளி தானே. ஆமா அப்ப காரி நம்பூட்ட தானே. ஓ அவங்களுக்கு காரி நம்பூட்ட தான் பண்ணணும். அப்போ அந்த 8 பேர் 5 பேர் செத்துட்டு இருப்பாங்க. அந்த பாஞ்சாலி தாலி அறுத்துட்டு இருப்பா. இந்த நாட்டுக்கு எங்க வீட்டுக்கார ராஜா நான் ராணி. கீஞ்சி போன கோணி இருக்கட்டும். அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. செத்துட்டு இருப்பாங்க. இனிமே நம்மளுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. இந்த நாட்டுக்கு ராணி நான் தான். அதனால எங்க வீட்டுக்கார கூப்பிட்டுருக்காரு. அவர் என்னன்னு கேட்கணும். அவர் பாக்கணும். என் மனைவி பானுமதி அழைத்து வந்து விட்டோம். டேய் குப்பா சொல்லுமா வந்துட்டாரா? அவர் பாத்தியா எப்படி இருக்கின்றார்? இந்த ஆலா மரத்துல அரச மரத்துல போறதுக்கு பாரு. ஆமா போற உள்ள ஆண்டு இருக்கு பாரு. எப்படி அந்த மாதிரி எப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? உங்க படாடி முகத்தை பார்க்கவே இல்லையா? சிம்மாசனத்துல எப்படி உட்காந்துக்கிறாங்க? ஏண்டா ஆளு சொல்லி அனுப்பிச்சு வெகு நேரம் ஆகுது. இன்னும் வரலையே அப்படின்னு கோவமா இருக்கிறாரா? இல்ல சந்தோஷமா இருக்கிறாரா? நல்லா இருக்காரா? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. தொண்டதாங்க டீஸ் என்ன ஒண்ணு மூக்கிக்கு தான் மீசக்குது. பான்மதி நீங்கள் அரவ கோடி பாடைத்த தீரமுள்ள
பன்மதி பதத்திற்கு பானுமதி ஒரு கோடி வணக்கம். எந்திரமா அடி பலராமர் இன்றுடுத்த அடி பான்மதியே கண்ணே பான்மதியே பலராமர் இன்றுடுத்த பான்மதியே கண்ணே பான்மதியே நீ அகிலத்தில் இருப்பாய் கண்ணே பான்மதி சுவாமி என்னைக்கும் அந்த ஐயப்ப சாமி அருளாலும் அருளால் நகமாரி அம்மன் அருளாலும் அருளால் சுகமாக வாழ்ந்திருப்பாய் மிக ஆசீர்வாதம் பாக்கியவதியானே. ஆகட்டும் சுவாமி இன்றைய தினத்தில் என்னை அரண்மனையில் இருந்து என்னை அரசாங்கத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க. அழைத்த காரணம் என்ன காரணம்? ஏன்னா நமக்கு பங்கு பங்களிக்க பார் அந்த பாண்டவர்கள் ஐவர் ராஜாக்கள் ஆமாங்க காட்டுல பார்த்த பசங்க ஆத்துல பிறந்த பசங்க ஏன்னா அவரை சூதுபகடை ஆடி நாடகத்தை பத்து கொண்டு 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜாதவாசம் ஓட்டினோம் ஓட்டி வரும் 8 வருட காலம் ஆகிவிட்டது. வனத்துக்கு போய் ஆமா அதனால் ஐவர் ராஜாக்கள் இருப்பார்களா இருந்து விட்டு இருப்பார்களா? காட்டுல என்ன இருக்குது? குடிக்க தண்ணி எதுவுமே கிடையாது. சாப்பாடு காய்கனி தின்ற பசங்களுக்கு எதுவுமே கிடையாது. மத்த நாள்ல கூட நான் பழம் பழிச்சிருக்கோம் பிடிச்சு சாப்பிடலாம். காய்ச்சல் நாள்ல என்ன இருக்குது? பச்சை தலை கூட இருக்காது. அங்க தீனி இல்லாத குடிக்க தண்ணி இல்ல செத்துட்டு இருப்பாங்க. நாட்டுக்கு நம்ம தான் ராஜா. அப்ப நான் தான் ராஜா, நீங்க தான் ராஜா. உங்களை உட்கார்ந்து ஆட்சி செய்யக்கூடிய எங்க இடபாகத்துல அமர்ந்து நீங்க ஆட்சி செய்ய இந்த நாட்டுக்கு நம்மளே ராஜா ராணி. இருந்தாலும் இருந்தாலும் தம்பி இருக்கின்றான் பார் துர்ச்சாதன புலி. ஏங்க இப்ப செத்துட்டா நம்மளே சொல்றோம். செத்து இருந்தாலும் அவங்கள காட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்து என்ன செத்துட்டாங்களா அந்த பணத்தை தூக்கிட்டு வந்து காரிய கருமாந்திர செஞ்சு நாட்டுல பண்ணி கடையே தும்பத்தை போயிடுச்சு. அந்த தோசை நம்மளதான் பிடிக்கும். அதனால அந்த தோசத்தை கழிச்சிடணும். அதனால தம்பி வீர துச்சாதனப்படி அழைத்து காண சுத்தி பார்க்க வேண்டும். தம்பி இருந்தா வீர துச்சாதனப்படி தற்பார்.
Thank you.